பெரியவா திருவடிகளே சரணம். நம்ம வரக்கூடிய தைப்பூச நாளன்று முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு வார்த்தையை மட்டும் ஒரு 108 முறை சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த முழு நம்பிக்கையோடு சொல்லுங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதை பற்றின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் நிறைந்த பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய இந்த நாளை தான் தைப்பூச திருநாளாக நம்ம கொண்டாடுகிறோம். முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விரதத்தில் ஒன்று இந்த தைப்பூச விரதமும் தான். நம்ம வாழ்க்கையுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய இந்த தைப்பூச விரத நாளில் நம்ம முருகப்பெருமானை நினைத்து மனமுருகி உள்ளன்போட நீங்கள் எந்த வழிபாடு செஞ்சாலும் அதற்கான பலன் நிச்சயமாக உண்டு. நம்ம இது நடக்குமா அப்படின்னு நினச்சிருப்போம். அதை நடத்தி காட்ட வல்லவர் முருகப்பெருமான். அதனால் முருகப்பெருமான் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அது குறையாமல் முழு நம்பிக்கையோடு அவரை நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் நமக்கு நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நீக்கி நமக்கான வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். சரிங்க, இப்போ இந்த தைப்பூச விரதம் 2025 வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை February 11 முருகப்பெருமானுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையிலே வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய தைப்பூச நாளில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்க. அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை, இந்த ஒரே ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி வீட்டில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்யும்போது நீங்கள் உதிரி பூக்கள் வைத்து நீங்கள் அர்ச்சனை செஞ்சுக்கலாம். சரிங்க, என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமக. இந்த ஒரு வார்த்தையை ஒரு 108 முறை நீங்கள் சொல்லி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்யுங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.